நாட்டுல கடும் குளிர், கடந்து அவதிப்படுறாங்க. போர்வை இல்ல, குளிர்ல கடந்து துடிக்கிறாங்க. ராஜா என்ன செய்தார்னா, அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு மக்களுடைய அந்த குளிரை போக்குவதற்காக போர்வையை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கொடுத்து விடுகிறார். அப்படி ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வீடு முழுசும் கம்பளி மக்களுக்கு கொடுக்கிறதற்காக வந்து இருக்கிறது. இதை அறிந்த கள்ளமார் 3 பேர் என்ன செய்யறானுன்னா, அந்த வீட்டுக்குள்ள இறங்கிட்டான். வீட்டுக்குள்ள இறங்கி அந்த கம்பளியை எடுத்துட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு அவனும் வந்து பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த அமைச்சரை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல இந்த கம்பளி திருட வந்தவங்க பார்த்துக்கிட்டு அதிர்ச்சியாகி போயிருக்கிறாங்க. என்னன்னா, இந்த கம்பளி இத்தனை இருந்தும் அந்த அமைச்சரும் மனைவியும் பிள்ளைகளும் குளிர்ல கடந்துகிட்டு தூங்கிட்டு கிடக்குறாங்க. அப்போ இந்த வந்த அந்த திருடமார்களை பார்த்து கொஞ்சம் உபசரிச்சு, திருடன் தெரிஞ்சே உபசரிக்கிறார். அப்ப இந்த திருடமா கேட்கிறாங்க, இத்தனை போர்வை இருந்து கம்பளி இருந்து ஏன் இப்படி நீங்க குளிர்ல இப்படி கடந்து தூங்கிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டுல உள்ள பிள்ளை சொல்லிச்சான், இது அத்தனையுமே எங்களுக்கு தந்ததல்ல ராஜா, இது அத்தனையுமே ஜனங்களுக்காக கொடுக்க தந்தது. இதை நாங்க பயன்படுத்தினோம்னா உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? எப்படி கேக்குது? உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மக்களுக்கு கொடுத்ததை மக்களுக்கே நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். மக்களுக்கு கொடுப்பதை நாங்கள் எடுத்தோம்னா நாங்க திருடர்கள் என்பதை அந்த பிள்ளை சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? எல்லாத்தையும் தன்னுடைய வாய்க்குள்ளே போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? உண்மை இல்ல, நேர்மை இல்ல, உத்தமம் இல்ல.